1000 வருஷத்துக்கு முன்ன ஏஐ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இல்லாத காலத்திலேயே ஒரு புலிக்கொடி மக்கள் மனசுல முத்திரையா, சோழர்களின் அடையாளமா இந்த என்டையர் துணை கண்டத்தையே அதிரச் செய்ததுன்னா அதுதானே பிராண்டிங். சோழர்கள் எந்த நாட்டிலையும் போய் தர இறங்கியதும் நாங்கள் தான் சோழர்கள்னு போய் அவங்க கை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு புலிக்கொடி போதும் மக்கள் தலைவணங்க, தொழில்கள் செழிக்க, எதிரிகள் நடுங்க. அதுவல்லவா பிராண்டிங். இன்னைக்கும் நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு அழியாத முத்திரையா தானே இருக்கு. அப்படிப்பட்ட முத்திரையை நம்ம மனசுல இத்தனை ஆண்டு காலம் பதிச்சிருக்காங்கன்னா அது எதனால இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க வச்சிருந்த புலிக்கொடி சின்னமா, இல்ல அவர்கள் தங்களை எப்படி முழக்கமிட்டு கொண்டார்கள்ங்கிறத வச்சா? அது மட்டுமல்ல பிராண்டிங். இன்னைக்கு சோழர்கள்னு சொன்னதும் நமக்குள்ள ஏற்படுற அனுபவங்கள் இருக்குல்ல, நம்ம என்னவா உணர்றோம்னு இருக்குல்ல, அவர்களுடைய வீரம், அவர்களின் ஆட்சி, தஞ்சை பெரிய கோயில் போன்ற பல கட்டுமானங்கள், அவர்கள் மதிப்பு, அவர்கள் அடையாளம், அவர்கள் கதை, இது எல்லாம் நமக்குள்ள ஒரு சேர ஒரு உணர்வை தருது, ஒரு பெருமையை தருது. இந்த அனுபவம் தான் நமக்குள்ள ஒரு முத்திரையா பதியுது. அதுதான் பிராண்டிங். இப்போ நம்ம பார்க்குற நிறைய டீ கடைகளா இருக்கட்டும், இல்லை திருப்பூர்ல மேனுஃபேக்சர் பண்ற நிறைய துணி கடைகளா இருக்கட்டும், எத்தனையோ மக்கள் நம்ம கிட்ட பொருள் வாங்கி வாடிக்கையாளராக வந்து போயிட்டு இருந்தாலும் கூட ஒரு டீ சம்பந்தப்பட்ட, ஒரு துணி சம்பந்தப்பட்ட, ஒரு சர்வீஸ் சம்பந்தப்பட்ட உரையாடல்கள் வரும்பொழுது நம்ம கடையை ஞாபகம் வச்சுக்கலனா, நம்ம பேரை ஞாபகம் வச்சுக்கலனா, நாம அவங்க மனசுல நிக்கலன்னு அர்த்தம். நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டிலாம் வேற லெவலா இருக்கலாம், நம்ம சர்வீஸ் கோல்டு ஸ்டாண்டர்டா இருக்கலாம், ஆனா நம்ம வாடிக்கையாளர்கள் நம்மளை உணரலனா, அவங்க நம்மளை மறந்துடுறாங்கன்னா, நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத நாம உணர்ந்துக்கணும். பிராண்டிங்கிறது டீ குடிச்சு முடிச்சு வச்ச அந்த கிளாஸ் டம்ளர்ல இருந்து வர வாசம் போல. அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்ச அப்புறமும் நம்ம மனசுல நிக்கணும், நம்மளோட தொடர்பிலே இருந்து நம்ம உணர்வோட கலந்துருக்கணும். நம்ம சோழர்கள் அசாத்தியமா பிராண்டிங் பண்ணது போல இன்னைக்கு நாமளும் மாசா, கிளாஸா நம்ம பேரை, நம்ம டோனை, நம்ம சின்னத்தை, நம்ம முழக்கத்தை, நம்ம கலரை, நம்மளோட பொருளை, நம்ம கடையை, இப்படி எல்லாத்தையும் மக்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமா நம்மளால கொடுக்க முடியும். இந்த பிராண்டிங்கிறது பெரிய பொருட்செலவுலையோ, நிறைய ஊர்கள்ல விரிவுபடுத்தியோ, இல்ல பெருநிறுவனங்களால மட்டும்தான் முடியும்னோ கிடையாது. இருட்டுக்கடை அல்வான்ற ஒரு பேர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும். ஒரே ஒரு ஊர்ல தன்னோட தனித்துவத்தால உலக தமிழர்களோட மனசுலயே நிக்கிறாங்க. ஜிகர்தண்டான்ற ஒரு பேரு மதுரையோட அடையாளமா மாறி எல்லா தமிழர்களுக்கும் அற்புதமான பானமா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. பல வருஷமா நம்ம தொழிலை வளர்த்தெடுக்கிறோம், ஆனா நமக்கான ஒரு அடையாளத்துக்காக ஒரு 10 நிமிஷம் கூட நம்ம சிந்தனையை ஒதுக்கிறது இல்லை, நம்ம நேரத்தை ஒதுக்கிறது இல்லை. தொழிலை ஆரம்பிச்சதும் ஏதோ ஒரு பேர்லையும் ஏதோ ஒரு அடையாள சின்னத்தையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு தொழிலை அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த பெரிய பிராண்ட்ஸ் அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க? தன்னோட தொழில்ல இருக்கிற எல்லா இடங்கள்லையும் தன்னோட கதைகளையும், வழக்கங்களையும், மரபுகளையும் மக்களுக்கு ஒரு அனுபவமா கொடுத்துட்டு வராங்க. ராஜராஜ சோழன் கட்டிய அந்த தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் போல. நீங்க ஒரு முறை அந்த கோயிலை சுத்தி பார்த்து வந்தீங்கன்னா உங்க வாழ்நாள் அனுபவமா மாறிடுது. அவர்கள் கதைய, அவர்கள் கொடைய, அவர்கள் வீரத்தை, அவர்களுடைய தர்மத்தை, அவர்களுடைய தானத்தை எல்லாத்தையும் அங்க கல்வெட்டுகள்ல பதிச்சிருக்காங்க. 1000 ஆண்டுகளுக்கான ஒரு பிரஸ் ரிலீஸை அன்னைக்கே பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க படையெடுத்து போன எல்லா நாடுகளோட அங்கங்க இருந்த நாகரிகத்தை உள்வாங்கி அங்க கட்டின கோயில்கள்லையும் கட்டிடங்கள்லையும் அந்த நாட்டிற்கேற்ற மரபுகளை, கலைகளை, நாகரிகங்களை உள்ளடக்கி அந்த அந்த வடிவமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இது இன்னைக்கு ஒவ்வொரு பிராண்ட்ஸும் அந்தந்த நாட்டுக்கு போகும்பொழுது அவர்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி போறாங்க. இதுதான் நாம கத்துக்க வேண்டிய பாடம். இன்னைக்கு தன்னோட அடையாள சின்னத்தை வைக்கிறதுல இருந்து தொடங்கி முழு ஒரு பிராண்டை வளர்த்தெடுக்கிற வரைக்கும் அடிப்படையில சில சயின்டிஃபிக்கான வழிமுறைகளை கடைபிடிச்சா எளிதா இந்த ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திட முடியும். எப்படி ஒரு பிராண்டை வளர்க்கலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்து வர பாட்காஸ்ட்ல நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம முதல் அடையாள சின்னமான லோகோவை எப்படி செய்யறதுங்கிறதுக்கான ஒரு 1 கிளிக் மிராக்குலஸ் ப்ராம்ப்ட் ஒன்று உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி ChatGPTல போட்டு உங்களுக்கான
ஒரு லோகோவை டிசைன் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே வச்சுருந்த லோகோவையும் இன்னும் மெருகேற்றணும்னா அதுக்கும் இந்த ப்ராம்ப்டை பயன்படுத்தி பண்ணிடுங்க. ஒரு லோகோவை பார்த்த உடனே இது எங்கேயோ பார்த்த போல இருக்கே, இது ஒரு பெரிய பிராண்டு போலடா அப்படின்னு தோண வச்சிடணும். அதுக்கு கோல்டன் ரேஷியோ போன்ற சில பிரின்சிபல்ஸை அடிப்படையாக வச்சு அந்த லோகோவை உருவாக்கி இருக்கணும். இது எல்லாத்தையும் உள்ளடக்கி இந்த ப்ராம்ப்டில் ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாச்சு. அந்த ப்ராம்ப்டை போட்டு ஒரே ஒரு பதில் சொன்னால் போதும், உங்களுக்கான ஒரு அற்புதமான நீண்ட காலத்துக்கு மனசில் நிற்கக்கூடிய ஒரு லோகோ ரெடி ஆகிடும். உங்கள் கதையவும் அடையாளத்தையும் மக்கள் மனசில் நிறுத்துறதுக்கான ஒரு பிராண்டை உருவாக்க தொடங்கிட்டீங்க.